ஹாய் மக்களே வணக்கம். அருணகிரிநாதர் வாழ்ந்த இடத்தை பற்றி தாங்க இந்த வீடியோ. இந்த சிவன் கோயில் தாண்டி போயிட்டு தான் உங்களால் அந்த இடத்துக்கு போக முடியும். ஸோ அந்த ரூட்டு தான் இது. நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோவுமே ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ 2 வீடியோ கேதர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அருணகிரிநாதர் வாழ்ந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பழமை வாய்ந்த சிவன் கோயில் இருக்குது. அங்கேயுமே இன்னும் பூஜை பிரதோஷ வழிபாடுகள்லாம் ரொம்ப விமர்சனமாக நடக்குது. பட் கோவிலோட புதுப்பணி நடந்தால் நல்லாயிருக்கும். கோயில் ரொம்ப பழமையான கோவில், எவ்வளோ வருடங்கள் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு இருக்குது. அந்த ஊர் காவல் தெய்வம் எல்லைக்குள்ளே போகும்போது அந்த சாமியும் வணங்கிட்டு தாங்க போனோம். ஸோ இப்போ நாங்கள் போயிருந்தது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஜூலையில் போயிருந்தோம். ஸோ நாங்கள் போயிருக்கும்போது ரோடெல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் டைம் போகும்போது ரோடு இது வரைக்குமே உங்களுக்கு கார் போயிடுங்க. டுவர்ட்ஸ் கோயிலுக்கு கிட்ட வரைக்குமே போயிடலாம். அதுக்கப்புறம் தாங்க சாமி பார்க்குற கோவில் கருவறை கிட்ட போகும்போது தான் மட்டும்தான் நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ போகிறவங்க பி சேஃபாக டைமோடு போயிடுங்க. 6 to 5:30 அந்த இடத்துக்கு ரீச் ஆகாதீங்க. ரொம்ப அமைதியாக இருக்கும். வழி சொல்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த ரீசனுக்காக தாங்க சொல்கிறேன். கோயில் நான் ரீச் ஆகிட்டேன். ஸோ கோயிலோட ஃபுல் வீடியோவுமே உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் என்ன ஸ்பெஷல்னால் இங்கே வந்து அவர் நீராடின குளம் இருக்குது. இங்கே ஒரு சுரபி இருக்குங்க. இந்த சுரபியிலிருந்து தான் அங்கே அந்த குளத்துக்கு தண்ணி போகும். அந்த சுரபியில் இருக்க தண்ணியை அங்கே வரவங்க வந்து எடுத்து பருகிறாங்க. இன்னுமே அந்த தண்ணி சுவை மிக்கதாகவும் மகத்துவம் வாய்ந்ததுமாக இருக்குது. அந்த சுரபியுமே அங்கே இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக போகும்போது நேரில் போய் அதை பாருங்கள். உங்களுக்கு அந்த ஃபீல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் போயிருக்க முன்னாடி சில நாட்களுக்கு முன்னாடி யாகம் நடந்திருக்கு. அந்த காட்சியோடு இருந்தது. ஸோ நீங்கள் இதை நேரில் போய் கண்டிப்பாக தரிசிக்கணும். அவர் தியானம் பண்ண இடம், அவர் நீராடின குளம், ஸோ அவர் வழிபட்ட சிவனுமே அங்கே இருக்கார். நீங்கள் இதெல்லாமே நேரில் கண்டிப்பாக ஒரு நாள் போய் பாருங்கள். மக்கள் எல்லாருமே பார்க்கக்கூடிய இடம். நாங்கள் இது முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலையும் போய் பார்த்துட்டு வந்தோங்க. அங்கே இருக்க சிற்ப சிலைகள் தான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே ரொம்ப பிளஸ்டாக இருந்தது. ரொம்ப அமைதியாக காமாக. அண்ணாமலையார் பக்கத்தில் இருக்க சிவன் எங்கேருந்து பார்த்தாலுமே சந்தோஷம் தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த இடத்துல நீங்கள் ஒரு ரொம்ப ஃபியூஸ்ஃபுல்லாக அமைதியாக அந்த பிளஸ்ஸிங்ஸை ஃபீல் பண்ண முடியுங்க. ஒரு காமான பொலைட்டான இடத்தையும் அந்த இறைவனோட பிளஸ்ஸிங்ஸ் அந்த இடத்துல நீங்கள் போய் ஒரு நாள் தியானம் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் இந்த வீடியோஸை பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணும்போது எனக்கு ஒரு பூஸ்டப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பூஸ்டிங்காக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ்.